ஆவின் நிறுவனத்தின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்தி பொதுமக்களுக்கு தரமான பால் தினந்தோறும் வழங்கிட அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. அண்மையில் பால் உற்பத்தியாளர்களுக்கு லிட்டர் ஒன்றுக்கு ₹3 ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது. இதனால் 3.87 லட்சம் பால் உற்பத்தியாளர்கள் பயனடைந்து வருகிறார்கள். திருச்சிராப்பள்ளி, மதுரை, சேலம் உள்ளிட்ட ஆவின் தொழிற்சாலைகளில் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய தானியங்கி இயந்திரங்களை பொருத்திட ₹60 கோடி மதிப்பில் நவீனமாக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும். பால் தரத்தை உறுதி செய்திட ₹21 கோடி மதிப்பில் நவீன கருவிகள் பால் உற்பத்தியாளர் சங்கங்களுக்கும் ஒன்றியங்களுக்கும் வழங்கப்படும். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஜவுளி பொருட்களின் தரத்தை உயர்த்திடவும் தேவையான சந்தை வாய்ப்புகளை உருவாக்கிடவும் ₹20 கோடி செலவில் கரூர், ஈரோடு, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 10 சிறிய ஜவுளி பூங்காக்கள் அரசால் நிறுவப்படும். மருத்துவம், ஆட்டோமொபைல் மற்றும் பாதுகாப்பு போன்ற முக்கிய துறைகளில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்ப ஜவுளிகளின் உற்பத்தியை தமிழ்நாட்டில் மேம்படுத்துவதற்கும் உயர்த்துவதற்கும் இத்துறையின் ஏற்றுமதிய வளர்ச்சியை தக்க வைக்கவும் வேலைவாய்ப்பை உருவாக்கவும் தொழில்நுட்ப ஜவுளி தொழிற்கொள்கை டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் பாலிசி ஒன்று அண்மையில் வெளியிடப்பட்டுள்ளது. புதிய பொருட்களை உருவாக்கவும் ஆராயவும் தனியார் நிறுவனங்களுக்கு மானியம் வழங்கும் விதமாக ₹25 கோடி மதிப்பீட்டில் தொழில்நுட்ப ஜவுளி மற்றும் செயற்கை இழை துறைக்கென ஒரு சிறப்பு ஆராய்ச்சி மற்றும் தொழில் மேம்பாட்டு நிதியை இவ்வரசு அமைக்கும். மேலும் தொழில்நுட்ப ஜவுளித்துறையில் மேற்கொள்ளப்படும் முதலீடுகளில் வழங்கப்படும் மானியத்தை 15% 25% உயர்த்தி 10 ஆண்டு காலத்தில் வழங்கப்படும். இச்சலுகை நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கும் வழங்கப்படும். நூற்புத்துறையில் பிற மாநிலங்களை விட தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட நவீன தொழில்நுட்பத்தில் அதிக அளவிலான முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது. இந்த நோக்கத்துடன் அடுத்த 10 ஆண்டுகளில் ₹500 கோடி மதிப்பீட்டில் நூற்பு தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கான சிறப்பு திட்டம் ஒன்று இந்த அரசால் செயல்படுத்தப்படும். இந்த திட்டத்தின் கீழ் 6% வட்டி மானியம் வழங்கப்படும். சென்னையில் 4 லட்சம் சதுரடி பரப்பளவில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் உற்பத்தி செய்யப்படும் கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்களை காட்சிப்படுத்தும் கண்காட்சி அரங்கம், கைவினைப் பொருட்களுக்கான வடிவமைப்பு மற்றும் புத்தாக்க மையம், திறந்தவெளி விற்பனை அரங்கம், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட புதிய ஒன்றிணைந்த வளாகம் ₹227 கோடி மதிப்பீட்டில் நிறுவப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.